டேய், அன்னைக்கு என் பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னது ஒரு பணக்காரனுக்கு, இன்னைக்கு பொண்ணை கட்டி கொடுக்க கேட்கறது ஒரு பிச்சைக்காரனுக்கு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எந்த முறை வச்சுட்டு என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? அன்னைக்கு பாத்தீங்களே அதே முகரையை வச்சுட்டு தான். இதுக்காக வேற முகரை செஞ்சு மாட்டிக்கிட்டா வர முடியும்? பேசின பொண்ணை கொடுங்கன்னா என்னமோ எகத்தாலும் பேசுறீங்க. சும்மா இருங்க மாமா. சும்மா இருங்கன்னா என்ன வேட்டி இல்லாம நிக்க சொல்றியா? மாமா. அட போப்பா. மாமா, சொத்தை பார்க்காதீங்க, சொந்தத்தை பாருங்க. பணத்தை பார்க்காதீங்க, மனசை பாருங்க. அன்னைக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்ததுனால தானே மாமா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப இப்படி பேசினா எப்படி? நான் அரசியல்வாதி மாதிரி கொடுத்த வாக்கெல்லாம் செல்லாது. எவ்வளவு நாளாலும் சரி ஒரு பணக்காரன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். மாமா, எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தங்கச்சி கூட அண்ணி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏடா என்ன தாலியை கட்ட அப்புறம் அண்ணி ஜன்னின்னு சொல்லிட்டு, இந்த பார், உன் தங்கச்சி என் பொண்ணை பிடிச்சிருக்கான், ஆனா என் பொண்ணுக்கு உங்க அண்ணனை பிடிக்கல. அவளே சொன்னான்னு தெளிவா சொல்லி எடுப்போம். அண்ணங்கிட்ட போய் சொல்ல முடியாதுங்க, அவருக்கு தெரியாம வந்திருக்கும். தெரிஞ்சே வந்தாலும் இதான்டா முடிவு. வெளியே போங்கடா. நாங்க போறோம்டா. நீ கடைசியா போகும்போது எல்லா பணத்தையும் போட்டியோட தூக்கிட்டு போடா. ஆளப்பாடுறா, உடஞ்ச சட்டிய தலையில கவுத்த மாதிரி. மாப்ள, இங்க நிக்க வேண்டாம், வாங்க போறோம்.